வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். சட்டப்பேரவை தேர்தலில் அதிக அளவு வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர்களுக்கான விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை புதுச்சேரி தேர்தல் துறை தொடங்கியுள்ளது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக திரைப்பட விழா வரும் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த திரைப்பட விழாவில் 46 திரைப்படங்கள் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் குழந்தைகளுக்கான பிரிவுகளிலும் திரையிடப்பட உள்ளன. இத்திரைப்படங்கள் முறையே கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்திலும், சிப்ரேன் வீதியில் உள்ள அலியன்ஸ் ப்ரோசஸ் கலையரங்கிலும், லாஸ்பேட்டையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கிலும், புதுச்சேரி கடற்கரையின் காந்தி சிலை அருகிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது. தமிழகத்தில் நரிக்குறவர்களின் நலனுக்காக குடியிருப்பு மற்றும் வீட்டுமனை பட்டாக்களை வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் 158 குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மீனவர்களின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக அம்மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீனவர் நல வாரியம் சார்பில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் கடற்கரை பகுதியில் மீன்பிடி இறங்கு தளம், தூண்டில் வளைவு பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திரு CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான BJPயின் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை கூட்டம் சென்னையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும் என்பதை தேர்தல் தேதி அறிவிக்கும் முன் உறுதிப்படுத்துவோம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.